ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏற்கனவே கம்பு ரவா தோசை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கம்பு ரவா தோசை பண்ணும்போது அந்த கம்பை எப்படி பக்குவமாக அரைக்கலாங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா நார்மலாக எல்லோரும் அரைக்கிற மாதிரி அரைச்சிங்கன்னா அந்தளவுக்கு வருமானு சரியாக தெரியல எனக்கு. நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறத அந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லலான்னு தான் இது பண்ணியிருக்கேன். இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது எல்லாருக்கும். இருந்தாலும் சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சால் இன்னும் நல்லா நீங்கள் அரைப்பீங்க. அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கம்பு வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி நல்லா கழுவி, நான் ஏற்கனவே சத்து மாவு கஞ்சிக்கு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அதே மாதிரி தான் இதுவும். கம்பை கழுவி இம்மீடியட்டாக ரொம்ப நேரம் ஊறப்படாமல் இம்மீடியட்டாக கழுவி நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சிட்டிங்கன்னா நல்லா சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் அந்த காய வச்ச கம்பை எடுத்து நீங்கள் மிக்சியில், நான் ஆக்சுவலாக மிக்சியில் தான் வேணுங்கிறப்ப அரைச்சிக்கிறது. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு திரும்பவும் ஜலிங்க. அதே மாதிரி ஒரு 7-8 தடவை உங்களுக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு ஜலிங்க. ஒரே தடவை ஜலிச்சா மாவு கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப நெருன்னு அந்த ரவா பதத்துக்கு, ரொம்ப பெரிய ரவா பதத்துக்கு வந்துடும். அது சூட் ஆகாது. அதனால் நீங்கள் நிறைய தடவை ஒரு 7-8 தடவைனாலும் அரைச்சி பாருங்கள். நான் ஒரு கிலோ 2 கிலோ கம்பு போட்டேன். அதில் மிச்சம் ஆனது பாருங்கள், ஒரு 50 கிராமாக தான் மிச்சம் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எவ்வளோ தடவை இருக்கோ அவ்வளோ தடவை அடிக்கடி போட்டு எல்லாம் நீங்கள் ஜலிச்சு திரும்ப மாவு அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வரும்போது பாருங்கள், ஒரு 50 கிராம் தான் தேரும். 50 கிராம் இல்லை அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது 2 கிலோவோடது நான் சொல்கிறேன். 1 கிலோவுக்கு ஒரு 50 கிராம் 25 கிராம் அந்த மாதிரி இருக்கும். 50 கிராம் ஒரு 2 கிலோவுக்கு வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கணும். நீங்கள் அந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் கடைசியாக பாருங்கள், ரொம்ப நைஸாக அந்த அதுக்கப்புறம் அதை அரைச்சாலும் அந்த மாவு கிடைக்காதுங்கிறப்ப பட்சத்தில் கடைசியாக பாருங்கள், ஒரு 2 கிலோவுக்கு 50 கிராம்னா 1 கிலோவுக்கு 25 கிராம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கடைசியாக மாவெல்லாம் ஜலிச்சதுக்கப்புறம் அதையும் அந்த கடைசியாக ஜலிச்சு அந்த குருணை இருக்கு இல்லைங்களா, கடைசியாக, அதாவது நான் 7-8 தடவை, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், டைம் கவுண்ட்டு தெரியல. இது வரைக்கும் ஸ்டில் கடைசியாக வரதையும் அந்த மாவு அரைச்சதோடு சேர்ந்து கலந்துக்கங்க ஒரேடியாக. அந்த கடைசியாக வந்த குருணை ரொம்ப நைஸாக இருக்கும். அதை நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அது ரவை பதத்தோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நம்ம நார்மல் வெள்ளை ரவை இருக்கு இல்லைங்களா, அதை விட சின்னதாக இருக்கும். அதையும் அப்புறம் எல்லா மாவோட சேர்ந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்படி அரைச்சி சேவ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எப்போல்லாம் ரவா தோசை செய்யணுமோ அதோட நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரி பார்த்து இந்த மாவை யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள். இந்த மாதிரி ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் ராகி மாவு, மற்ற எல்லா மாவும் இப்படி இதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.